வணக்கம் வாய்ஸ் ஆஃப் மை பாலிடிக்ஸ் நேயர்களே! சேலத்தில் இருந்து மீண்டும் பிரச்சாரத்தை தொடங்க விஜய் திட்டமிட்டிருப்பதாக கூறப்படுகிறது. தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் கரூரில் பிரச்சாரம் செய்தபோது கூட்ட நெரிசலில் சிக்கி 41 பேர் உயிரிழந்தனர். இதனால் விஜய் பிரச்சாரத்தை தற்காலிகமாக நிறுத்தினார். இதற்கிடையே சென்னையில் சமீபத்தில் நடந்த தாவேகா சிறப்பு பொதுக்குழு மற்றும் செயற்குழு கூட்டத்தில் விஜய் கலந்து கொண்டு பேசும்போது எனது அரசியல் பயணம் இன்னும் வேகமாக இருக்கும் என்றும் திமுக மீது கடும் விமர்சனத்தையும் முன்வைத்து பேசினார். அப்போது கூட்டத்தில் கலந்து கொண்ட மாவட்ட செயலாளர்கள், நிர்வாகிகள் நாமக்கல் மற்றும் கரூரில் பிரச்சாரம் செய்துவிட்டதால் அருகில் உள்ள மாவட்டமான சேலத்தில் இருந்து மீண்டும் பிரச்சாரத்தை தொடங்குமாறு விஜயிடம் விருப்பம் மற்றும் கோரிக்கை வைத்ததாக கூறப்படுகிறது. அதற்கு அவரும் சம்மதம் தெரிவித்ததாகவும் சொல்லப்படுகிறது. இதன்படி சேலத்தில் இருந்து விஜய் மீண்டும் பிரச்சாரத்தை தொடங்க உள்ளதாகவும் அதற்கான ஏற்பாடுகளில் கட்சி நிர்வாகிகள் ஈடுபட்டு வருவதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. இதுகுறித்து சேலம் மாவட்டத்தைச் சேர்ந்த தாவேகா நிர்வாகிகளிடம் கேட்டபோது, கரூரில் நடந்த பெரும் துயர சம்பவத்தில் இருந்து தலைவர் இன்னும் மீளாமல் இருக்கிறார். சென்னையில் நடந்த கட்சியின் சிறப்பு பொதுக்குழு கூட்டத்தில் சேலத்தில் இருந்து மீண்டும் பிரச்சாரத்தை தொடங்குமாறு எங்களது விருப்பத்தை விஜயிடம் தெரிவித்தோம். அதற்கு அவரும் சம்மதம் தெரிவித்தார். ஆனால் எப்போது பிரச்சாரத்தை தொடங்குவார் என்பதை கட்சி தலைமையும் பொதுச் செயலாளரும் தான் முடிவு செய்வார்கள். கட்சி தலைமை அறிவித்தால் அதற்கான ஏற்பாடுகள் மேற்கொள்வோம். எந்த இடத்தில் பொதுக்கூட்டம் நடத்துவது, அதற்கான போலீஸ் அனுமதி, பாதுகாப்பு ஏற்பாடுகள் குறித்து மாநில நிர்வாகிகள் சேலத்திற்கு வந்து ஆலோசனை வழங்குவார்கள். அதற்கான தகவலை எதிர்பார்த்து காத்திருக்கிறோம் என்றார். தமிழக சட்டசபை தேர்தல் நெருங்கி வரும் நிலையில் தாவேகா தலைவர் விஜய் மீண்டும் பிரச்சாரத்தை எப்போது தொடங்குவார் என்று அவரது கட்சி தொண்டர்கள் மத்தியில் பெரும் எதிர்பார்ப்பு நிலவி வருகிறது. மக்களாகிய நீங்க சொல்லுங்க. அவர் பிரச்சாரத்த தொடங்குவாரா? இல்ல இந்த கவர்மெண்ட் பிரச்சாரம் பண்றதுக்கு அனுமதி வழங்குமா? வழங்காதான்றத கமெண்ட்ல சொல்லுங்க. மேலும் இந்த மாதிரி செய்திகள், பிற செய்திகளுக்கு நம்ம நியூஸ் சேனல லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நீங்க பண்ற ஒவ்வொரு சப்ஸ்கிரைப் அண்ட் கமெண்ட் எங்களுக்கு மிகப்பெரிய ஊக்கமா இருக்கும். நன்றி, வணக்கம்.